மனத்தோம் என்று சொல்லியே விழினில் பாட, ஆமா விழினில் பாட வந்தருள்வாய் இயேசு தேவனே. நம்ம இறைவனை வரவேற்றாச்சு, வந்திருக்க மத்த எல்லாரையும் வரவேற்பது தானே நாகரியம். ஆமா ஆமா, நான் வரவேற்கலாமா? வரவேற்கலாமே. நம்ம பங்கிற்கு வழிகாட்டும் கலங்கர விளக்கா இருந்து சிறப்பாக பணிபுரிச்சு வரும் நம்ம உதவி பங்கு தந்துக்கு எங்க வந்தனத்தை தெரிவிக்கிறோம். நம்ம பங்கிற்கு ஊக்கமுட்டி வரும் அருள் சகோதரிகளுக்கும் எங்க வந்தனத்தை தெரிவிக்கிறோம். தூத்துக்குடி நச்சதி நடுவில் இருந்து சிறப்பு விருந்தினராக எங்க கலை நிகழ்வுகளை காண வந்திருக்கும் வேதிய சுதன் அவர்களுக்கும் எங்க வந்தனத்தை தெரிவிக்கிறோம். எங்க கலை நிகழ்வுகளை காண வந்திருக்கும் ஊர் மக்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்க வந்தனத்தை தெரிவிக்கிறோம். கலை நிகழ்வை வழங்க வந்திருக்கும் இந்த நன்னாளில் தஸ்நேவிஸ் மாதாவின் புகழப்பாட தாளமுத்து நகர் புனித மடு ஜோமலை எண்ணெய் ஞாயிறு மரக்கேள்வி மன்ற குழந்தைகளாகிய நாங்கள் உங்க அனைவரையும் வரவேற்கிறோம். வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. உங்க கண்களுக்கு ஒளியாகவும் உங்க காதுகளுக்கு விருந்தாகவும் இந்த வில்லுப்பாட்டை பார்க்க வந்திருக்க உங்க அனைவருக்கும் வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவிக்கிறோம். என்ன ஆரம்பிச்சலாமா? இன்னைக்கு நம்ம வில்லுப்பாட்டு மூலமா மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வரோன்னு தெரியுமா? பனி பெய்யாத ஆகஸ்ட் மாதத்துல ரோமை நகர்ல உரை பண்ணி பெஞ்சி மலைமுகடு எல்லாம் மூடிய அதிசயம் ஆகஸ்ட் 5 கிபி 352 நடந்துச்சு. அந்த ரோமை நகர்ல பத்திரிசாரில பெருன்னு ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தாரு. திருமணமாகி பல வருடங்களா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. இவங்களோட செல்வங்களை எல்லாம் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. பாப்பரசர் லிபேரியஸ் இவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆகஸ்ட் 5 இவங்க 2 பேர் கனவுலையும் அன்னை மரியா தோன்றி எஸ்கிலின் மலையில தனக்குன்னு ஒரு ஆலயம் கட்டுப்படி சொன்னாங்க. 2 பேரும் இந்த செய்தியை பாப்பரசர்ட்ட சொல்றாங்க.